கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கர்த்தரிடத்திலிருந்து கிடைப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தோடு தொடங்கச் செய்வாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் யாவரும் கண்களை மூடி செய்வோம். பிதாவை இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை நாங்கள் காணும்படி தொடங்கும்படி எங்களுக்கு கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். இதை கொடுக்க போகிற அந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த 9வது மாதம் எங்களுடைய எல்லா காரியத்திற்கும் ஒரு தீர்வை உண்டு பண்ணுகிற ஒரு மாதமாக, ஒரு விடுதலை உண்டு பண்ணுகிற மாதமாக இந்த மாதம் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும்பா. கர்த்தருடைய கரத்தில் போடுகிறோம். பிரேஸ்வின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சூழ்நிலை பிதாவே, ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவன் இந்த மாத வாக்குத்தத்தமாக கர்த்தர் கைவிட மாட்டார் என்கிற தலைப்பிலே தான் இந்த மாத செய்தி, வாக்குத்தத்த செய்தி. இங்கே அவர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவது கிடையாது, நான் கைவிடுவதில்லை. அதுதான் முக்கியம். தேவன் அதனால தான் அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை அந்த இடத்துல அவர் கொடுக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே வார்த்தையை மோசேயின் மூலமாக யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லியிருப்பார். உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அந்த இடத்துல நீங்கள் 7ஆம் வசனத்திலிருந்து பார்ப்பீர்களே. ஆனால் உபாகமம் 31:7, பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமானதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். மோசேயின் மூலமாக தீர்க்க தரிசனமாக யோசுவாவிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். நீ செய்வப்பா, நீ கண்டிப்பா நீ செய்வ, நீ எல்லாவற்றையும் செய்ய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். எதை வைத்து அங்கே சொல்லுகிறார்? 31ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பார்ப்பீர்களா, இன்று நான்
120 வயதுள்ளவன். 120 வயதில் இருக்கும் பொழுது மோசே சொல்லுகிறார், இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது, என்னால் இனி நடத்தி கொண்டு போக முடியாது, இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோட சொல்லி இருக்கிறார். நீ யோர்தானை நீ கடந்து போக மாட்ட. அதுக்கு பதிலாக யார் போவா என்று சொன்னால் 3ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக நடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய், கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். ஆக யோசுவாவுக்கு என்ன நிகழ்கிறது என்பதை மோசேயிடத்திலும் தேவன் சொல்லி இருக்கிறார். ஆக இந்த செப்டம்பர் மாதத்திலே தேவன் எந்த காரியங்களை எல்லாம் செய்ய போகிறார் என்பதை தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் மாறுவது கிடையாது, மாறப்போவதும் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைவிடுவதில்லை என்பதுதான் இங்கே முக்கியமான காரியம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஒருவேளை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் கைவிடலாம், ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். இங்கு யோசுவாவுக்கு சொன்னபடியே யோசுவாவை தேவன் கைவிடவில்லை. யோசுவா அந்த இடத்துல 33 அந்த யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்க, 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயமான பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் அர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி, இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாய் இருக்க கடவது, கர்த்தர் நம்மோட சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது என்று சொல்லுகிறார். தேவன் உங்களுக்கு விரோதமாய் பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியாய் இருக்க கடவது. யோசுவா ஜனங்களை அவரவர்களுடைய இடத்துக்கு அனுப்பிவிட்டான். கர்த்தர் மோசேயை எடுத்துக்கொண்ட பிற்பாடு யோசுவாவுக்கு பொறுப்பு வருகிறது. அந்த பொறுப்பு கொடுக்கப்படும் பொழுதுதான் யோசுவாவுக்கு பயம். அந்த இடத்துல இந்த ஜனங்கள் மோசேக்கே கீழ்ப்படியிலேயே, மோசேக்கிட்டே முரட்டாட்டம் பண்ணாங்களே, நம்மகிட்டையும் எப்படி இருப்பாங்க? அதுக்கு தான் தேவன் அங்கே அவருக்கு சொன்ன வார்த்தை. அவர் இன்னும் விளக்கமாக அங்கே சொல்லுவார். நீங்கள் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், என் தாசனாகிய மோசே மரித்து போனான். யோசுவா 1:2 என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களும் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். இந்த செப்டம்பர் மாசத்துக்குள் நீங்க போங்க. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன்.
இந்த செப்டம்பர் மாதத்திலே நீங்கள் எந்தெந்த காரியத்திற்காக செய்வதற்காக காலடி எடுத்து வைத்து போகிறீர்களோ அந்த காரியங்களெல்லாம் வாய்க்கும். எதற்காகவெல்லாம் நீங்கள் உங்கள் கால் நான் போகிறீர்களோ அந்த காரியங்களெல்லாம் நிச்சயமாய் வாய்க்கும். தேவனுடைய வார்த்தை அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களையெல்லாம் தேவன் முடித்து கொடுப்பார். அடுத்து வனாந்தரமும் இந்த லெபனானும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரியான நதி மட்டுமில்ல ஏத்திரு தேசம் அனைத்தையும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். இதை சொன்ன பிற்பாடு தான் யோசுவாட்ட சொல்வார். இவ்வளவு சொன்ன பிற்பாடு யோசுவாவுக்குள்ளார உள்ளுக்குள்ளூர் பயம். கர்த்தர் கைவிட்டார்னா யோசுவா நடத்திட்டு போன மாதிரி நம்ம நடத்த முடியுமா? கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டா என்ன பண்ணுறது? அப்போ தான் அவர் சொல்கிற வார்த்தை 5ஆம் வசனத்தில், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ யோசுவாவின் மனதுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது. கர்த்தர் மோசையோடு இருந்தது போல என்னோடு கூட இருப்பாரா? மோசையை கைவிடாமல் இருந்தது போல என்னையும் கைவிடாமல் இருப்பாரா என்ற கேள்வி இருந்திருக்கிறது. இன்றைக்கு நம்ம எல்லாருக்குள்ளும் ஒரு கேள்வி இருக்கிறல்லையா? நான் எவ்வளவோ தேவனுடைய ஆலயத்தை போக்குறேன், நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், நான் எவ்வளவோ வேதம் வாசிக்கிறேன், நான் எவ்வளவோ காரியங்களை செய்கிறேன், ஆனாலும் தெரியவில்லை இது இன்னும் ஒன்றும் காரியங்கள் முடியவில்லை. தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவது கிடையாது, நான் உன்னை கைவிடுவது கிடையாது. 3 குறிப்புகள் மாத்திரம்தான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 3 காரியங்கள் தான். முதலாவது காரியம், கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும், தாம் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும், நம்முடைய வாழ்க்கையில செய்யும் அளவும் கைவிட மாட்டார். அதுக்கு உதாரணம் நீங்கள் யோசுவாவையும் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு உதாரணமாக நீங்கள் யாக்கோபையும் எடுக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று யாக்கோபுக்கு வாக்கு கொடுக்கிறார். தன் சகோதரனுக்கு பயந்து தன் மாமாவுடைய ஊருக்கு கடந்து போகிறான் ஆரானுக்கு. அப்படி போகிற வழியிலே இரவிலே ஒரு கல்லை எடுத்து வைத்து தலைமாட்டில் வைத்து படுத்து உறங்குகிறான். அங்கே தரிசனத்தை காண்கிறான். தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருக்கிறது. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று அவனிடத்தில் பேசுகிறார். 13ஆம் வசனம், ஆதியாகமம் 28:13. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்த வசனம் நமக்குரியது. கிழக்கிலும் சரி, மேற்கிலும் சரி, வடக்கிலும் சரி, தெற்கிலும் சரி, நாம் எந்த புறம் போனாலும், எந்த காரியத்திற்கு போனாலும் தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண போகிறார். யாருக்காக என்ன செய்கிறோமோ அந்த காரியங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார்.
உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் குழுக்கள் மூலமாக நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். மாற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். யோசுவாவை கைவிடாத தேவன் உங்களை கைவிட மாட்டார். யாக்கோபிடத்தில் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் நம்மையும் கைவிட மாட்டார். யாக்கோபோட வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற பிற்பாடு தன் மாமன் வீட்டுக்கு கடந்து போகிறார். என்ன நடக்கிறது? அம்மாமனுக்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருத்தியை பார்த்து அவன் விரும்புகிறான். இவளை நான் கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனிடத்தில் சொல்லுகிறான். ராகேலை நான் கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும். நீ 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய், அப்பொழுது என் மகளை உனக்கு திருமணம் செய்து தருவேன். 7 வருடம் வேலை செய்கிறான். மகளை திருமணம் செய்து கொடுக்கிறான். கடைசியாக பார்த்தால் அது மூத்த பெண்ணை செய்து கொடுத்திருப்பான். இவன் கேட்பான், ஏன் என்னை எப்படி ஏமாற்றினீர்? இவன் சகோதரனை ஏமாற்றிருக்கிறான். ஆனால் அங்கே அதல்ல, இவன் உலக பிரகாரமாகவே இவன் கேட்குறான். அந்த இடத்துல ஏன் என்னை ஏமாத்தின? நான் ராகேல் அல்லவா நேசித்தேன், நீ லேயால கொடுத்திருக்கிறேன். நீ ராகேலுக்காகவும் இன்னும் 7 வருஷம் இரு, நான் அவளையும் உனக்கு நான் கொடுக்குறேன். அதே போல் இன்னும் 7 வருஷம் வேலை செய்கிறான். ராகேலையும் திருமணம் பண்ணி கொள்ளுகிறான். லாபானுடைய 2 அவனுடைய மாமனாகிய லாபானுடைய 2 மகள்களையும் அவன் திருமணம் செய்து கொள்ளுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்தித்தான். 14 வருடங்கள் அங்கே வேலை செய்தான். 10 முறை அவனுடைய சம்பளங்கள் மாற்றி மாற்றி லாபான் மாற்றினான். 10 முறை. அதோடு மாத்திரமல்ல, இழந்து செத்து போனதற்காக, களவு போனதற்காக அதற்குரிய எல்லாவற்றையும் அவன் யாக்கோபிடத்துடைய சம்பளத்திலிருந்து பிடித்து கொண்டான். யாக்கோபுடைய சம்பளத்திலிருந்து அவைகளை எடுத்து கொண்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவையும் அந்த இடத்துல அவன் சந்தித்திருந்தாலும் அவன் அங்கிருந்து எப்படி வந்தான் யோசிச்சு பாருங்க. வேதத்தில் வாசிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் திருட்டளவாய் லாபான் மயிர் கத்திரிக்க தன் ஆடுகளுக்காக போயிருக்கும் போது திருட்டளவாக தன் மனைவி பிள்ளைகள் தான் சம்பாதித்தவைகளை எடுத்து கொண்டு வருவான். இந்த செய்தி 3 நாளைக்கு பிற்பாடு அவனுக்கு மாமனுக்கு போய் சேர்கிறான். அவன் மாமன் பின்னாடியே துரத்தி கொண்டு வருகிறான். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் லாபானிடத்திலே பேசுவார். நீ அவனிடத்தில் நன்மையே அன்றி நீ தீமை ஒன்று பேசக்கூடாது. அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? நன்மையே அன்றி தீமை ஒன்றும் செய்யக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் அணுகுவது கிடையாது. தீமை அணுகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். எந்த மனுஷனும் உங்களுக்கு தீமை செய்யாதபடி கர்த்தர் உங்களை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்வார். என்னென்ன செய்யணுமோ அதை அனைத்தையும் செய்வார். சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடாமல் அவர் இருந்தார். அப்படிப்பட்ட தேவனுக்கு ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பாருங்கள். அவன் சொல்லுவான் 20ஆம் வசனத்திலேருந்து, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானா கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார்.
நான் போகிற வழியில் என்னை காப்பாற்றணும். எந்த துஷ்ட மிருகங்களோ எந்த கல்வனுக்கோ நான் எல்லாவற்றுக்கும் என் தேவன் என்னை காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றி உண்ண உணவு கொடுக்கணும், உடுக்க வஸ்திரம் கொடுக்கணும், என்னை திருப்பி சமாதானத்தோடு எங்கள் அப்பா வீட்டுக்கு வர பண்ணணும். என் அண்ணன் என்னை கொன்று போடக்கூடாது, சமாதானம் இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை செய்து கொண்டான். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிற்கும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன். எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன். ஆக கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் அங்கே அவனை கைவிடவில்லை. திரும்பி வருகிறான். நேரம் இல்லாதபடியினாலே நான் வேகமாக கடந்து போகிறேன். திரும்பி வருகிறான். தன் சகோதரனிடத்தில் அனுப்புகிறான். உன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபு வந்து கூறுகிறான் என்று சொல்லுகிறான். அங்கே போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, ஏசா 400 பேரோட வந்துட்டுருக்காண்டா. யாக்கோபுக்கு பயம் வந்து விடுகிறது. அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டது என்ன? இதை சமாதானத்தோடு என் தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவாரான். கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். தேவன் இவனுக்கு சொன்னது என்ன? உன்னை என்ன செய்வேன்னு சொன்னார்? நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. இவன் என்ன ஏசா கொன்று போட்டுருவானே என்று 2 பிரிவாக பிரித்திருப்பான். ஆண்டவரிடத்தில் சொல்லுவான், வெறும் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுதோ 2 பரிவாரங்களை உடையவனாய் நான் இருக்கிறேன். ஆனாலும் என் சகோதரனாகிய ஏசாவுக்கு நான் என்னை பயந்திருக்கிறேன். அவன் என்னையும் என் பிள்ளைகளை மனைவி கொன்று போடுவானோ என்று பயந்து கொண்டு இருக்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுவான். கர்த்தரிடத்தில் ஜெபிப்பான். கர்த்தர் சொல்லுவார், பொழுது விடுகிறது, என்னை விடு என்று சொல்லுவான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் போகவில்லை. கர்த்தர் உன் பேர் என்ன என்று சொல்லி கேட்கிறார். யாக்கோபு என்று சொல்லுகிறான். இனி நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். யாக்கோபு இஸ்ரவேலாக மாறினான். இப்பொழுது ஏசாவை சந்திக்கிறான். 400 பேரோடு இவனை அழிக்க வேண்டும் என்று வந்த ஏசா அங்கிருந்து இறங்கி ஓடி வந்து யாக்கோபை கட்டி தழுவிக்கொள்ளுகிறான். மாற்றத்தை கொடுத்தது யார்? மாற்றத்தை கொண்டு வந்தது யார்? கர்த்தர். யாக்கோபு நன்மையே அன்றி தீமை பேசாதபடி வைத்தது யார்? கர்த்தர். யாக்கோபோட வாழ்க்கையிலே கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்னதை அவனுக்கு செய்யும் அளவும் கைவிடவே கிடையாது. யாக்கோபை திரும்பவும் சமாதானத்தோடு அவன் தகப்பன் வீட்டுக்கு தேவன் அவனை கொண்டு வந்து விட்டார். சொன்னதை செய்கிறவராயிருந்தார், செய்கிறவராயிருக்கிறார். அதே போல இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு இதே யோசுவாவுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் கிடையாது. உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களுக்கு என்ன காரியத்தை தேவன் சொல்லுகிறாரோ சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். 2வது காரியம், கர்த்தர் அந்த இடத்துல சொன்னதை அந்த இடத்துல வாசிப்பீர்களேயானால் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 நாளாகமம் 28:20. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி,
நீ பலங்கொண்டு தைரியமாக இருந்து இதை நடப்பி. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்காக சகல கிரியைகளை நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆக இரண்டாவது காரியம், கர்த்தர் சொன்னதை முடிக்கு மட்டும் கைவிட மாட்டார். கர்த்தர் தாவீதிடத்தில் என்ன சொன்னார்? 1 நாளாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். நீ ஆலயத்தை எனக்கு கட்ட முடியுமா? நீ கற்ற ஆலயத்தில் தங்கக்கூடிய நிலையில் இருந்து இருக்கிற தேவனா நான்? ஆக ஆண்டவர் அந்த இடத்துல தாவீதிடத்தில் சொல்வார், நீ கட்ட முடியாது, உன் கையில் இரத்தக்கரை படிந்திருக்கிறது, உன் மகன் எனக்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று கட்டச் சொல்வார். அந்த தேவன் 1 நாளாகமம் 28:9 பார்க்கிறோம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், அவரை விட்டுவிட்டால் அவர் ஒன்றை என்றைக்கும் விடுவார். இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பே. கர்த்தர் உங்கள் மூலமாக காரியத்தை செய்ய தேவன் முடிவெடுத்திருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதத்தில் ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் மூலமாக செய்ய தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். கண்டிப்பாக சொல்லுகிறேன், நீங்கள் செய்கிற காரியத்தை அதை முடிக்க மட்டும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் காரியங்கள் எல்லாம் முடிந்து தீரும் மட்டும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுடைய காரியங்கள் என்னென்ன இருக்கிறது? பண தேவையா, அல்லது வேறு எந்த விதமான சுகமும் பலனும் ஜீவனுமா? எல்லாவற்றையும் தேவன் தர வல்லவராயிருக்கிறார். முடியும் மட்டும் தேவன் உங்களை கைவிட மாட்டார். சொன்னதை செய்கிறவர் கைவிட மாட்டார். அதே போல இங்கே சொன்னதை முடிக்க மட்டும் கைவிட மாட்டார். உன் மகன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான், அதை அவன் கட்டி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் சாலமோனை விட்டு விலகவில்லை. அந்த கர்த்தர் இந்த மாதம் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை விட்டு விலக மாட்டார். சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஆலயம், நமக்கென்று கொடுக்கப்பட்டது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான காரியங்கள். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு, வேலை செய்கிறவர்களுக்கு வேலை, உத்தியோகத்தில், ஆக எல்லாவற்றிலும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த குடும்ப தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஒரு குடும்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். அதை எல்லாம் முடியும் மட்டும் கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார். சாலமோனை விட்டு வெப்ப பிரசனம் விலகிய தெரியுமா? அவன் கர்த்தரை விட்டான், கர்த்தர் அவனை விட்டு கடந்து போனான். அவன் தான் விட்டான், கர்த்தரை விட்டான். 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளை வச்சிருந்தான். அவர்கள் இவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போக பண்ணினார்கள். மனுஷர்கள் பேசுகிற பேச்சுகள், செயல்கள், அவர்கள் படுத்துகிற கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியத்திற்குள் கொண்டு போகும். ஆனால் தேவன் எல்லாவற்றிலும் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார், நம்மை காத்து கொள்வார்.
இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். நீ பயப்படாமலும் நீ கலங்காமலும் இருந்து நீ எல்லாவற்றையும் செய் என்று சொல்லி கர்த்தர் அங்கே சொல்லி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எந்தவித காரியத்திலும் சொன்னதில் செய்ய மட்டும் கைவிட மாட்டார், சொன்னதை முடிக்க மட்டும் கைவிட மாட்டார். மூன்றாவது, மரண பரியந்தம் நம்மை கைவிட மாட்டார். சங்கீதத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சங்கீதம் 48:14. அந்த இடத்துல இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், மரண பரியந்தம் நம்மை கைவிட மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோசுவாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இந்த வாக்குத்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எடுத்து நிற்பதில்லை. அவன் மரணம் அடைகிற வரைக்கும் ஒருவனும் யோசுவாவுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கவே கிடையாது. ஒருவனும் யோசுவாவுக்கு எதிர்த்து நிற்கவே இல்லை. கர்த்தர் சொன்னதை செய்தார். யோசுவா மரணம் அடைய மட்டும் ஒருவனும் எதிர்த்து நிற்கக்கூடாதபடி தேவன் இருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 9:10, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆக மரண பரியந்தம் தேவன் கைவிட மாட்டார். யாக்கோபுக்கு தேவன் சொல்லுவார், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் நீங்கள் 2ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். ஆதியாகமம் 46:2. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான். அப்பா, உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நீ யோசேப்போட கையை எந்த பிள்ளை காணாப்பனான்னு சொன்னியோ அந்த பிள்ளை உன் கண்ணை மூடுவான். உன் மரண பரியந்தம் நான் உன் கூட இருப்பேன். இதை சொன்ன பிற்பாடு தான் 5ஆம் வசனத்தில் பாருங்க, அதற்கு பின்பு என்றுதான் ராமன் சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையை கர்த்தர் சொன்ன பின்பு தான் யாக்கோபு பெயர்செபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டான். ஆக கர்த்தர் அந்த வார்த்தை கொடுத்த பிற்பாடு நீ யோசேப்பு தன் கையால் உன் கண்ணை மூடுவான்னு சொல்லி சொன்ன பிற்பாடு தான் அந்த இடத்துல அவனை தேவன் நடத்துகிறார். அதுவரைக்கும் தேவன் அவனை நடத்தினார். மரண பரியந்தம் கைவிட மாட்டார் கர்த்தர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 50:24. யோசேப்பு தன் சகோதரனுக்கு, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போவார் என்று சொன்னதும் அன்று தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்தில் ஆணை விடுவித்து கொண்டார். நான் மரணமடைய போகிறத ஒரு பார்ட்டாக எடுத்துக்கிட்டான். பிறப்பு ஒரு காரியம், வளர்ப்பு ஒரு காரியம், வாழ்க்கை வாழ்தல் என்பது ஒரு காரியம், அதற்கு இறப்பும் ஒரு காரியம். இவங்கெல்லாம் மரணத்தை
ஒரு பெரிய பயமாக எடுக்கலை, பயப்படவே கிடையாது. மரண பரியந்தமும் கர்த்தர் தானே கூட இருக்கிறாரு, இவங்க ஏன் பயப்படணும்? ஆக இவங்க பயப்படலை. இந்த இடத்துல 26ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 50:26, யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியில் வைத்தார்கள். 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்தியில் ஒரு பெட்டியில் வச்சிருந்தான். ஏன்னா அவன் சொன்னான், என் எலும்பை எடுத்துகிட்டு போங்க. 430 வருடங்களுக்கு பிற்பாடு அவன் எலும்புகளை எடுத்து கொண்டு போனான். சிறையிருப்பின் காலம் முடிந்து விடுதலையின் காலத்தில் அவன் பெட்டியையும் எடுத்து கொண்டு போனார்கள். கர்த்தர் மரண பரியந்தம் யோசேப்பை நடத்தினார். அவன் வாழ்க்கையில் சந்திக்காத என்ன, சொந்த சகோதரரிடத்தில் விரோதம் சம்பாதித்தான். பொய்யான குற்றச்சாட்டு போத்திபாருடைய வீட்டில், சிறைச்சாலையில் நன்றி மறந்த மனுஷர்கள். இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் மரண பரியந்தம் கர்த்தர் அவனை கைவிடவே கிடையாது. கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் எங்கெங்கே இருந்தானோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருந்துச்சு. போத்திபார் வீட்டில் ஆசீர்வாதம், சிறைச்சாலை ஆசீர்வாதம், ஆக எவ்விடத்திலும் ஆசீர்வாதம். யோசிப்பு சொல்லுவான், சகோதரர்களாம் சொல்லுவாங்க, பயம் வந்துடுவாங்க. இப்போ பார்வோனுக்கு அடுத்த நிலையில் இருக்கான், எங்கே நம்மளை கொண்டு போட்டுருவானோன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட சொல்லுவாங்க எல்லாரும். அப்பா அவங்ககிட்ட சொன்னார், எங்களெல்லாம் உயிரோடு வையும். அப்போ அவன் சொல்லுவான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்கப்பா, தேவனோ அதை நன்மையாக மாற பண்ணினார். இந்த மாதம் எல்லா தீமைகளும் நன்மையாக மாறுகிற மாதம். மரண பரியந்தம் தேவன் நம்மை நன்மைகளை காணும்படி வைக்க பண்ணுவார். நாம் ஆசீர்வாதமாய் யோசேப்பை போல வாழ்ந்திருப்போம், பிறருக்கு ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருப்போம். உயர்த்தி தேவன் வைப்பார். பார்வனுடைய சமூகத்துக்கு அடுத்த நிலையிலே தேவன் வைத்தது போல நம்மையும் உயர்த்தி வைப்பார். கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவில்லை. கர்த்தர் சொன்னதை முடிக்க மட்டும் கைவிடவில்லை. கர்த்தர் மரண பரியந்தம் கைவிடுகிறது கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே உபாகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 5-7 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்படியே கர்த்தரின் தாசனாகி மோசே மோவாப் தேசமான அவ்விடத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் பெத்பேருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேதக்குடியே அறியான். மோசே மரிக்கிற போது 120 வயதுள்ளவனாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. மரணமடை மட்டும் அவன் கண் இருளடையலை, அவன் பலன் குறையலை. மரண பரியந்தம் தேவன் மோசேயை நடத்தினார். உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், உங்கள் பலன் குறையாது. அது ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வின் காலங்கள் எத்தனை வருடங்கள் என்று தெரியாது. மனுஷனுடைய ஆயுசின் வருஷங்கள் எத்தனை வருடங்கள் என்று சொல்ல முடியாது. பலத்தின் மிகுதியினால் 80 வருடங்கள், அதற்கு மேல். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்நாளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். 1 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களிலே தாவீதை குறித்து பார்க்கிறோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 27-28.
தாவீது இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம், எப்ரோனிலே 7 வருஷமும், எருசலேமிலே 33 வருஷமும் ராஜாவாயிருந்தான். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். எப்படிங்க? தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், மகிமை, நல்ல முதிர் வயது. இது 4ஐயும் கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். இந்த மாத்திரை கர்த்தர் நமக்கு சொன்னதை முடிக்க மட்டும் கைவிட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் கடைசியாக நம்முடைய மரண பரியந்தம் நம்மை தேவன் கைவிட மாட்டார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே யோசுவாவுக்கு நீர் கொடுத்த வார்த்தையை ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நீர் கைவிட மாட்டீரப்பா. நீர் எங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவு நீர் எங்களை கைவிட மாட்டீர். நீர் எங்களுக்கு சொன்னதை முடிக்கும் மட்டும் எங்களை கைவிட மாட்டீர். எங்கள் மரண பரியந்தம் எங்களை கைவிட மாட்டீர். உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன நல்ல காரியங்கள் நடந்து முடிய வேண்டுமோ அது முடிய மட்டும் உடைய பிள்ளைகளை கைவிடாதபடி காத்துக்கொள்ளும். உடைய பிள்ளைகளுக்கு எந்த காரியங்கள் நீ செய்வேன் என்று சொல்லி இருக்கிறோ அந்த காரியங்களெல்லாம் நீ செய்யும் அளவும் அவர்களை கைவிடாதரும் அப்பா. அவருடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடரட்டும். மரண பரியந்தம் நீர் கைவிடாதிரும் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் பின்தொடர நீ கைவிடாதிரும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை காத்துக்கொள்வீராக. தொடர்ந்து நீர் வழி நடத்தும். எந்த பலவிலும் குறைந்து போகாதபடிக்கு எல்லாரையும் பலத்தினால் நிரப்புவீராக. பலனை தாரும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் பலத்தை தாரும். உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டுள்ளது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறார். ஆக தலைமுடி முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் தேவன் சுகத்தினால் நிரப்புவீராக, பலத்தினால் நிரப்புவீராக. தேவரீர் எங்கள் முடியிலிருந்து உள்ளங்கால் வரை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளும். துதிகன மகிமையில்லாமல் கேளுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய வழி நடத்தல் பக்கபலமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாமலும், அவர் சொன்னதை முடிக்கும் மட்டும் கைவிடாமலும், மரண பரியந்தம் நம்மை கைவிடாமலும் என்றென்றைக்கும் இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். விசுவாசிங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு என்னென்ன நன்மையை கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். உங்களுக்கு சொன்னதை முடிக்கும் அளவும் செய்து முடிக்கும். எந்த காரியம் இவ்வளோ நாள் தாமதமாச்சோ அது எல்லாத்தையும் இந்த மாதத்தில் முடிச்சிடுவார். முடிக்கு மட்டும் உங்களை கைவிட மாட்டார். அடுத்து மரண பரியந்தம் கைவிட மாட்டார். உங்களுடைய பலன் குறையாது. நீங்கள் கட்டில் கிடையாக இருப்பதில்லை, மரண பரியந்தம் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் என்றென்றைக்கு உங்களை காப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.